இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட் நியூஸும் பார்க்க போகிறோம். அதே விஷயமா ஒரு பேட் நியூஸும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தான் போகிற திறந்து விட்ருங்க. அப்போ வெளியே விட்டுருணும். பேட் நியூஸ் என்னன்னா, நம்மளுடைய அந்த மேலுக்கு ஒரு கொண்ட ஃபீமேல் இது ஒரு ஒயிட்டு திரும்புதா, அந்த ஒயிட்டுக்கு வந்து கொண்டை இருந்துச்சு. அந்த கொண்டை வந்து என்னாச்சுன்னு தெரியலை, காணும். அதிகமாக வயிறு அடிச்சுக்குன்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. வயிறு அடிச்சிட்டா எவனும் பிடிச்சிட்டானான்னு தெரில. அப்புறம் நம்மளுடைய குட் நியூஸை வந்து வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். இந்த ஆஸ் கலர் குஞ்சு இருக்குல்ல, நீங்கள் தெளிவாக காட்டுறேன். அந்த ஆஸ் கலர் குஞ்சு வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு நாள் பூரா தொலைஞ்சு போச்சு. அது பட்டானால் பறந்து போய் எங்கேயோ தொலைஞ்சிட்டு அடுத்த நாள் வந்து அதுவாக வந்துருச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொண்டை வந்து முட்டை விடுற குச்சி எடுக்குதுன்னா அந்த கொண்டை ஃபைனலி முட்டை விட்டு அந்த நாள்லேயே திறந்து போச்சு. வயிறு அடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அதோட அந்த முட்டையை எடுத்து நம்ம சாக்லேட்டின் பேருக்கு வச்சுட்டேன். அந்த அடவகத்தை பற்றி பார்ப்போம். அடவகத்துக்கு போகணும். சில பேர் கேட்பீங்க, அந்த ப்ரோ 3 முட்டையாக வைக்கலாமான்னு. நானாக வச்சுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் போச்சுருக்கு பாருங்கள். அதை வைக்கலாம். அப்படி சில டைம்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அது வந்து இந்த 3 முட்டையை வைக்க போகிற அந்த பேர் வந்து 2 முட்டை விட்டு 3 நாள் 4 நாள் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை தூக்கி இதுக்கு வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இப்போ முட்டை வந்து இன்றைக்கி 2 புறா முட்டை விட்டுருக்குன்னா அந்த 2ஐயும் ஒரே டைம் தான் மாட்டி வைக்கணும். அப்படின்னா ஒரே நட்டாக குஞ்சு பிடிக்கிற மாதிரி. அப்படி 3 நாள் 4 நாள் குஞ்சு பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டு. 3 குஞ்சுமே நம்மளுக்கு காப்பாற்ற முடியாது. 3மே வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப இதாக போயிடும், வெளப்பாக போயிடும். அதனால தான் நான் சொல்கிறது வந்து ஒரே டைமாக வச்சிங்கன்னா அது குஞ்சும் பொரிச்சிடும், குஞ்சுக்கு தீனி எடுக்கும் வெளியே போயிடும். 2ஐயும் ஒரே டைமாக அதனால் பார்க்க முடியாது. அடையும் காக்க முடியாது, குஞ்சுக்கு தீனி எடுக்கையும் போக முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் தான் நம்ம குஞ்சு வேஸ்ட்டாக போகும். இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, இங்கே ஒரு எக்கு செல்லு கிடக்கா. அது வந்து அந்த கருப்புக்கு பொரிச்சிட்டுன்னு நினைக்கேன். அந்த கருப்பு ஃபஸ்ட்டு முட்டை நம்மளுக்கு கருப்பு அது பொரிச்சிட்டுன்னு நினைக்கேன். இனிமேல் தான் உள்ளே போய் பார்க்கணும். பார்ப்போம். இரவனில் நாட்டம் இருந்துச்சுன்னா இந்த குஞ்சு நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக வரட்டும். அப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.